இன்னையுள்ள காலையர்களில் ஒரு சில இளைஞர்கள் போதைப் பொருட்கள்னால அடிமையாகி எவ்வளோ பாதிப்புகள்லையும் சிக்கல்கள்லையும் இப்போதைக்கு இந்த சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு நரம்பு மண்டலம் பாதித்து மூளையிலையும் பல பாதிப்புகள் ஏற்பட்டு எவ்வளோ கஷ்டப்படுற இளைஞர்கள் இந்த உலகத்தில் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த இளமை காலங்களில் இப்படி போதைப் பொருட்கள் அடிமையாகும்போது பிற்காலங்களில் அவங்கள ரொம்பவே பாதிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு போதைக்கு அடிமையாகும் போது யார்கிட்டையாவது சண்டை வைக்கணும்னு தோணும், இல்லைன்னா வந்துட்டு சும்மா பிரச்சனைகளை தூண்டிவிட தோணும். இதனாலேயே நிறைய பேர் வந்துட்டு சின்ன ஸ்டேஜுகளில் போதைக்கு அடிமையாகி எவ்வளோ பேர் பிரச்சனைகள் பண்ணி ஜெயிலில் வந்து கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த இளமை ஸ்டேஜில் வந்து போதைமைக்கு அடிமையாகும் போது என்னாகன்னா அடுத்த தலைமுறைகளையும் பாதிக்கும். நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னா நம்ம இப்போ வந்துட்டு நம்ம சரியாக இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைகளும் நம்மளை பார்க்கும்போது அவங்க வந்துட்டு எவ்வளவு நீட்டாக இருந்தாங்க, நம்மளும் டீசெண்டாக இருக்கணும், நல்ல மாதிரியாக வளரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு இந்த இளமை காலத்திலே போதைப் பொருட்கள் அடிமையாகி இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு வேணா மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அதே இது ஒரு காலகட்டம் கழியும் போது பலவிதமான நோய்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாமல் இருக்கும். இதிலிருந்து நம்ம தவிர்க்கணும்னா ஒரே வழி நம்ம வந்துட்டு மனசை தெளிவாக வைக்கிறது தான். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம காலையில் ஆயிடுச்சுன்னா உடற்பயிற்சி செய்யலாம். கான்சன்ட்ரேஷன் மைண்டோட உடற்பயிற்சி செய்யும்போது அதிலிருந்து விடுபடலாம். அதே போல் டைம் கிடைக்கும்போது ஒரு 15-20 நிமிஷமாவது நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் மைண்டு நமக்கு மன தெளிவு கிடைக்கும். இதுலேயும் வந்து நம்ம போதைப் பொருட்களை விடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். அதே போல் நம்ம வெளியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம 4 பேர்கிட்ட நம்ம கஷ்டங்களை அவங்கள்ட்ட சொல்லி சிரித்து பேசும்போது மகிழ்ச்சியாக கலகலப்பாக இருக்கும்போது அந்த டென்ஷன் குறையும். அதே போல் டைம் கிடைக்கும்போது நம்ம லைப்ரரி எங்கேயாவது போகும்போது அங்கே புக்ஸ் படிக்கும்போது பெரியவங்க எழுதுகிற புக்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் ரீட் பண்ணும்போது மைண்டுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் கிடைக்கும். வீட்டில் வரும்போது வீட்டில் குழந்தைங்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சிரித்து பேசும்போது நல்ல ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் மைண்டு நம்ம ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு தெளிவாக வந்துட்டு 4 பேர்கிட்ட பேசும்போதும் நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ நம்ம போதைப் பொருட்கள்லேருந்து நம்ம மாறி நம்ம எப்படி நம்ம சரீரத்தையும் நம்ம மைண்டை எவ்வளோ தூரம் பாதுகாக்கிறோமோ அவ்வளோ தூரம் அடுத்த தலைமுறைக்கு நல்லதாக இருக்கும். அடுத்த தலைமுறை உங்களை பார்க்கும்போது இப்போ வந்துட்டு அந்த எண்ணம் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா, இவ்வளவு நல்ல மாதிரியாக இருக்கிற இவரை மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு அப்படி யோசிப்பாங்க. அதே இது இந்த இளமை காலத்தில் போதைப் பொருட்களை அடிமையாகி நம்மளே நாம் வந்துட்டு சித்திரவதையும் கொலையும் நம்ம பண்ணுறது மாதிரி இருந்தாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேற்றம் இருக்காது, நம்ம எப்போவுமே கீழே தான் கிடப்போம். ஆனால் அதே இது போதைப் பொருட்கள்ன்று நம்ம விடுபட்டு நம்ம அடுத்த தலைமுறையை நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்குன்னா இப்போவுமே நம்ம போதைப் பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணிய நல்லது. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குன்னா ஒரே வழி இந்த போதைப் பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே வர்றது தான்.